ஹாய், வெல்கம் டு பர்ஃபெக்ட்லி டெலிஷியஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் பட்டர் பிஸ்கெட்ஸ். தேவையான பொருட்கள் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே 1 கப் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன், அதாவது 200 கிராம் அளவுக்கு பட்டரு. இதை ஒரு பவுலில் சேர்த்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு 2 நிமிஷம் இதை நான் பீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா ஒரு வயர் விஸ்கை வச்சு கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே 1 கப்பு பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன், அதாவது 200 கிராம் சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்படி ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுலேயே 2 டீஸ்பூனு வெனிலா எசன்ஸையும் சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் இதை பீட் பண்ணிக்கிறேன். கடைசியாக 1/2 கப்பு பாலையும் சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன். இப்போ பீட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே நான் 2.5 கப்பு மைதா எடுத்திருக்கேன், கூடவே 1/2 கப்பு பால் பவுடரு, 1/2 டீஸ்பூனு பேக்கிங் பவுடரு, கூடவே ஒரு சிட்டிகை உப்பையும் சேர்த்து நல்லா இதை ஒரு வாட்டி கலந்துக்கலாம். இப்போது இந்த மைதா கலவையை நம்ம பீட் பண்ணியிருக்கிற பட்டரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கிற மைதாவை ஒரேடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு பிஸ்கெட் மாவு பதத்துக்கு இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பைப்பிங் பேக்கில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை கொஞ்சமாக சேர்த்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அதில் சின்ன சின்னதாக ஸ்டார் நாஸில் வச்சு நான் இங்கே பிஸ்கெட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை ப்ரீஹீட் பண்ண அவனில் 10 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம சுவையான பேக்கரி ஸ்டைலில் பட்டர் பிஸ்கெட் ரெடி ஆகிடும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.